ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா விலாக்ஸ். இன்றைக்கி குபேரர் பூஜை தான் பண்ண போகிறோம். குபேரர் பூஜைக்கான விதமான இந்த இதெல்லாம் படம்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன், இதில் காசு வச்சுருக்கேன், இதில் 9 காயின்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து அந்த குபேரர் படம் வந்து உங்களுக்கு இந்த படமும் இதுவும் இங்கே வேணால் எல்லா கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு பூஜை கடையில். இது அந்த கல் வந்து பூஜையில் வந்து இந்த கல் வச்சுருப்பாங்க. பூஜை கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த கல் இருக்கும். இதை வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு விசேஷம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா குபேரர் விளக்குல வந்து எண்ணெய் திரியெலாம் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி திராட்சை வச்சுருக்கேன் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு. இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். பூ வந்து நான் வாங்க போல. அதனால் போன வாரம் பூவே பேலன்ஸ் கொஞ்சோண்டு இருந்தது. சரி அதையே அப்படியே வச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வச்சு இப்போ விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பாருங்கள். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன். எல்லாமே ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கல் வந்து நான் வாங்கினதுலேயும் சரி இந்த பூஜையில் வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கேன். இதான் இந்த காயின்ஸு. அந்த காயின்ஸ் போட்டு தான் நம்ம வந்து பூஜையெல்லாம் வந்து அதில் செய்யணும். இப்போ அந்த வாரம் இந்த பூஜை வந்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். இப்போ ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் காமிச்சிடலாம். இந்த பூஜை வந்து நீங்கள் வாரம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதெல்லாம் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து செய்யணும், விடாமல் செய்யணும். அந்த பூஜையை வந்து நமக்கு வரலையே அப்படி சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. விடாமல் கண்டினியூஸாக அதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செல்வம், செழிப்பு எல்லாமே கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி ஃபுல்லாக ஏற்றிருக்கேன். சாம்பிராணி நம்ம ஏற்றினோம்னா வீடு ஃபுல்லாக எப்போவுமே அந்த பழைய எந்த இது சக்தி இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் போயிடும். அதனால் அந்த சாம்பிராணி வத்தி எப்போவுமே அந்த வாசனை இது இருந்துகிட்டே இருந்தால் ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப விசேஷம், நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஊதுவத்தி எல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூஜைக்கு வந்து அந்த காயின்ஸ்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். பூவெல்லாமும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த பூஜையை வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் பூஜை சொல்லிகிட்ருக்கேன். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் என்ன இந்த ஸ்லோகம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த பூஜையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது என்ன ஸ்லோகம் அப்படின்றது நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லக்ஷ்மியோட இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக அந்த லக்ஷ்மியோட ஸ்லோகம் வரும். ஒரு 3-4 பேஜ் இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா வந்து 108 அஷ்டோத்திரம் வந்து சொல்லணும். இதுதான் லக்ஷ்மியோடது. மகாலட்சுமி அஷ்டோத்திரம் போட்டிருப்பாருங்க. இந்த புக் இது வந்து எங்கிட்டயே இருக்குது. இது வந்து இதுதான் 108 அஷ்டோத்திரம். இது ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குபேரரோட 108 இது வந்து ஃபுல்லாக சொல்லணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இது 108 அஷ்டோத்திரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கும். அதையும் அப்படியே இதை சொல்லிடணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த குபேரர் பூஜை வந்து செய்யணும். நான் வாரம் இப்படி தான் நான் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன் நான். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா இதுதான் குபேரர் பூஜையோட 108 அஷ்டோத்திரம். இது வந்து ஃபுல்லாக அதை சொல்லி முடிக்கணும். யாருக்கா வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து அதை வந்து பிக்சர் சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த குபேரரோட புக்கு அது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூஜையெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இந்த காயின்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா கோவில் வாசல்லையும் போனீங்கன்னா இந்த மனை வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மனையை தேடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மனையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குபேரரோட படமும் உங்களுக்கு கிடைக்கும். வாரம் இது வந்து தொடர்ந்து கண்டிப்பாக செய்யுங்க. விடாமல் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எல்லா இடத்துலையும் கற்பூரம் காமிச்சிட்ருக்கேன். நிலவாசல்லாம் கற்பூரம் காமிக்கிறேன். எப்போவுமே நிலவாசலுக்கெலாம் கற்பூரம் காமிக்கணும். நிலப்படிக்கு காமிச்சா தான் ரொம்ப நல்லது. அந்த கல்லும் அதே மாதிரி நீங்கள் வந்து அது ரொம்ப விசேஷமும் அற்புதமும் சேர்ந்த கல் அது. அதனால் அது பூஜை கடையில் கிடைக்கும். அது கிடச்சிதுன்னா அதை வாங்கி நீங்களும் அது பூஜையில் வைங்க. இப்போ இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா பொரியல் வந்து உருளைக்கிழங்கு தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி சமையல் வந்து லெமன் ரைஸ் செய்யலான்னு தான். இப்போ 3 லெமன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போது இது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்போ உருளைக்கிழங்கு காயும் அப்புறம் லெமன் ரைஸும் தான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சிடலாம். லெமன் தான் இதை புழிஞ்சி வச்சுருக்கேன். அதிலே உப்பும் போட்டு வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து நான் இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இந்த புதினா பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். அடியில் ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அது மேலே புதினா வச்சுட்டு அது மேலே ஒரு டிஷ்யூ வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாவும் அப்படியே தான் இருக்கும். அடியில் டிஷ்யூ போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா அது மேலே ஒரு டிஷ்யூ. அதே மாதிரி கொத்தமல்லியும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக் மேலே ஆயிடுச்சு இதெல்லாம் வாங்கி நான். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொத்தமல்லி, புதினா
பச்சை மிளகா எல்லாமே பச்சை மிளகா இப்போ தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். இனிமேல் தான் அந்த காம்பெல்லாம் அதில் கிள்ளணும். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வச்சிடணும். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது 1 வீக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகா இருக்குது இந்த பாக்ஸில். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து எலுமிச்சம்பழம் சாத்துக்கு தான் மிளகா, வெத்தல் இதெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இதில் மஞ்சப்பொடி வந்து நம்ம எப்போவுமே லெமன் ரைஸ் செய்யும்போது மஞ்சப்பொடி அணைச்சிட்டு தான், அடுப்பை அணைச்சிட்டு தான் போடணும். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரில. சரி, தெரியாதவங்களுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. மஞ்சப்பொடி எப்போவுமே நம்ம அணைச்சிட்டு தான் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு சாதம் கலந்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.